தமிழ்நாட்டுல இருந்துட்டு நீட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. 2022 ஜூலை 17th கேட்ட கொஸ்டின்ஸ் T1 பேப்பர் கோட் பாத்தீங்கன்னா T1 இந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அர்ஜென்ட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் கால்ன்றதுனால நான் போயிட்டேன். ஃபைன், பார்ட் 2 பார்க்கலாம். 59th கொஸ்டின் இருந்து பார்க்கணும் இல்லையா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் டைபோரின்? டைபோரினை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ டைபோரினாலே தெரியும் B2H6 அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, B2H6. So B2H6 பொறுத்த வரைக்கும் 4 terminal BH bonds are 2 center 2 electron bonds அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதோ இங்க இருக்கு இல்லையா, இங்க ஒரு போரான் இருக்கு, BH bond இருக்கு, 1 2 3 4. ஓகே, மொத்தம் 4 BH bond இருக்கு, 4 terminal BH bonds, 2 center 2 electron. போரான் ஒன்னு, ஹைட்ரஜன் ஒன்னு, இந்த ரெண்டு சென்டர்ல 2 எலக்ட்ரான் இருக்கும், இந்த ரெண்டு சென்டர்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப ஒன்னொன்னுமே 2 center 2 electron bond தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் இல்லையா? அவங்க என்ன கேட்டாங்கன்னா நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? நாட் கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. சோ தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, 4 terminal hydrogen atoms and 2 boron atoms lie on a plane அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம், இந்த போரான், இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம், இந்த போரான், இது எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இது எல்லாமே ஒரே பிளேன்ல தான் இருக்கும். அப்போ இந்த ஹைட்ரஜனும் இந்த ஹைட்ரஜனும் எங்க இருக்குன்னா பிளேனுக்கு அபோவா இருக்கும், இன்னொன்னு பிளேனுக்கு பிலோவா இருக்கும். ஓகேவா? பிளேன் ஒரு இப்ப எக்ஸாம்பிள் இப்படி ஹரிசானலா ஒரு பிளேன் எடுத்துக்கோங்க. இந்த பிளேன்ல தான் என்ன இருக்கு? போரான் இருக்கு, மேல கீழே ஹைட்ரஜன் இருக்கு, அதே மாதிரி போரான் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலா போரான் இருக்கிற இடத்துலயே தான் அதே பிளேன்லயே என்ன இருக்குன்னா ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, 4 ஹைட்ரஜன் 2 போரான், இது எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கு. பிளேனுக்கு மேல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, ஓகேவா? பிளேனுக்கு கீழே ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இதுதான் இங்க இருக்கக்கூடியது. அந்த பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபைன். So third one பாருங்க, both the boron atoms are sp2 hybridized அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே என்னது? sp2 hybridization சொல்றாங்க. பட் அது உண்மையிலே என்னது? போரான் sp3 hybridization. கரெக்டா? ஃபைன். There are 3 center 2 electron bonds அப்படின்னு சொல்றாங்க. 3 center 2 electron. எக்ஸாம்பிள் இந்த போரான் 1, இந்த போரான் ஹைட்ரஜன் போரான். So 3 center 2 electron தான் இந்த இடத்துல இருக்கும். இங்க ரெண்டு பாண்ட் இல்ல, உண்மையிலே இங்க இருக்க பாண்டு எப்படி இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸால இந்த ஒரு பாண்டு உருவாயிருக்கும். ஓகேவா? அப்ப 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட், 3C2E, 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போரான் ஹைட்ரஜன் போரானும் இந்த போரான் ஹைட்ரஜன் போரானும் அப்ப மொத்தம் 2 இருக்கும். ஓகேவா? ஃபைன். சோ அப்ப ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்ட் தான், செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட் தான். தேர்ட் ஆப்ஷன் தான் தப்பு. sp2 ஹைபிரிடைஸ்ட்னு சொன்னாங்க. இன்கேஸ் நீங்க ஒரே ஒரு போரேன் காம்பவுண்ட எடுத்திருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அது sp2ன்னு சொல்லுவீங்களா? ஃபைன். இங்க டைபோரேன் காம்பவுண்ட் இருக்கு, இது என்ன ஹைபிரிடைசேஷன் சொல்லணும்? sp3 அப்படின்னு சொல்லணும். இங்க இருக்கிற போரான் மூணுமே சிங்கிள் பாண்ட்ல இருக்கு. ஆமா தானே? போரானுக்கு பாண்ட் ஆர்டர் 3 தான், அந்த மூணுமே சிங்கிள் பாண்ட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது என்னது? sp3 ஹைபிரிடைஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன். நீங்க ஆர்பிட்டால் டயக்ராம்ஸ் போட்டு பார்த்தாலும் உங்களால இன்னும் ஈஸியா சொல்ல முடியும். ஓகேவா? சரி, next 60th question. Given below are two statements. So statement 1 and 2 படிக்கலாம். Statement 1. The acidic strength of monosubstituted nitrophenol is higher than phenol because of electron withdrawing nitro group. பாருங்க, ஒரு நைட்ரோபினால எடுத்துக்கிறோம். அது ஆர்த்தோ நைட்ரோபினால பேரா நைட்ரோபினால கொடுக்கல, மோனோ சப்ஸ்டிடியூட்னு சொன்னாங்க. எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்? பேரா நைட்ரோபினால் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். OH இருக்கு, இங்க நைட்ரோ இருக்கு. ஓகே, நைட்ரோன்றது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? டீஆக்டிவேட்டிங் குரூப். ஹைட்ராக்சின்றது ஆக்டிவேட்டிங் குரூப், அதுகிட்ட இருக்கிற லோன் பேர் பண்ற இடத்த பென்சீனுக்கு கொடுக்கும். பட் NO2ன்றது என்னது? டீஆக்டிவேட்டிங் குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இது எலக்ட்ரானை பிடிச்சி வெளியில இழுக்கும். அப்படி இழுத்துச்சுன்னா இங்க இருந்து ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கொடுத்து என்ன பண்ணும்? ரிங்குக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். சோ இந்த H ஈஸியா H+ போகும். எப்போ ஒரு H+ ஒரு மாலிகுல் ஈஸியா டொனேட் பண்ணதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். The molecule which can able to donate H+ more easily, conveniently, then it is a strong acid. அப்போ ஆர்டினரியா ஒரு ஃபீனால் எடுத்துக்கோங்களேன். ஃபைன். சோ ஃபீனால்ல H+ போகணும். ஆக்சிஜன் கிட்ட இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். அப்படி இன்வால்வ் ஆகும்போது ஆர்த்தோ பேரா மைனஸ் ஆகும். ஓகேவா? இந்த எலக்ட்ரான்ஸ் வேற எந்த காரணமாவும் இல்ல, ரெசனன்ஸ் காரணமா உள்ளார வருது ஆக்சிஜன் கிட்ட இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதனால ரெசனன்ஸ் H+ போகுது. Phenoxide ion is more stable than phenol அப்படின்னு நம்ம ஒன்று படிப்போம். Phenoxide ion C6H5O-. இந்த phenoxide ion is more stable. ஓகேவா? C6H5O- இருந்துச்சுன்னா அது more stable than phenol. அதனால H+ இது ஈஸியா கொடுக்கும். ஸ்டேபிளா மாறணும்ன்றதுனால
ஹச் பிளஸ் கொடுத்துட்டு பினாக்சைடு அயனா மாறிடும். ஓகேவா? சோ ஹச் பிளஸ் டொனேட் பண்றது ஆசிட்னு சொன்னா பீனால் இஸ் an ஆசிட். ஆர்த்தோ நைட்ரோபினாலும் ஆசிட் தான். பட் திஸ் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் என்ன பண்ணுனா அசிடிக் கேரக்டரை இன்னும் அதிகமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். அது எலக்ட்ரானை வித்ரா பண்ணதுனால இன்னும் சீக்கிரமா ஹச் பிளஸ் போகும். அப்ப ஆர்த்தோ நைட்ரோபினால் அல்லது மோனோ சப்ஸ்டிடியூட்டட் நைட்ரோபினால் இஸ் ஹையர் அசிடிக் ஸ்ட்ரென்த் ஹையர் தேன் பீனால் அப்படின்னு சொன்னாங்க. பீனாலை விட மோனோ சப்ஸ்டிடியூட்டட் நைட்ரோபினாலுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம்னு சொல்றாங்க. அது கரெக்ட். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆர்த்தோ நைட்ரோபினால், மெட்டா நைட்ரோபினால் அண்ட் பேரா நைட்ரோபினால் வில் ஹேவ் சேம் அசிடிக் ஸ்ட்ரென்த். பாருங்க, ஆர்த்தோல நைட்ரோ இருந்தாலும், அதாவது எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்னு சொல்லிட்டேன், அது ஆர்த்தோல இருந்துச்சுன்னா அப்போ இருக்கிற, அதாவது பேராவில இல்ல ஆர்த்தோல மட்டும் இருக்குன்னா அப்போ இருக்கிற நைட்ரோபினாலுடைய அசிடிக் ஸ்ட்ரென்த்தும் பேரா நைட்ரோபினாலுடைய அசிடிக் ஸ்ட்ரென்த் மெட்டா நைட்ரோபினாலுடைய அசிடிக் ஸ்ட்ரென்த் மூணுமே சேம்னு சொல்றாங்க. கண்டிப்பா இருக்காது. ஏன்னா ஆர்த்தோ நைட்ரோபினால்ல என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும்? ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப அசிடிக் கேரக்டர் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா இது சீக்கிரமா ஹச் பிளஸ் கொடுக்காது. ஃபைன். So we'll have a same acidic strength as they have one nitro group attached to the phenolic ring அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So answer என்னன்னு பாருங்க. Statement 1 is correct. First statement correct. ஓகேவா? ஆனா ஸ்டேட்மெண்ட் 2ன்றது என்னது? இன்கரெக்ட். ஏன் புரியுதா? நான் உங்ககிட்ட சொன்னதுதான். ஆர்த்தோ நைட்ரோபினால் என்னது எங்க இருக்கு? பக்கத்திலேயே இருக்கு. அதுல ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சோ இட்ஸ் அசிடிக் ஸ்ட்ரென்த் டிக்ரீசஸ். அசிடிக் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பேரா நைட்ரோபினால்ல அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஆனா இங்க மூணுத்துக்குமே சேம்னு சொல்லியிருக்காங்க. சோ அது தப்பு. அசிடிக் ஸ்ட்ரென்த் மோனோ நைட்ரோ சப்ஸ்டிடியூட் ஃபீனால், ஃபீனால கம்பேர் பண்ணும்போது நைட்ரோ ஃபீனாலுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம்னு சொன்னாங்க. அது ஏன்றதை நம்ம பார்த்தோம். டீஆக்டிவேட்டிங் குரூப்ன்றதுனால இல்லையா? சோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். புரிஞ்சிச்சு தானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ அதுதான் இங்க வேர்டிங்ஸா கொடுத்துருக்கோம். மைனஸ் ஐ எஃபெக்ட், மைனஸ் ஆர் எஃபெக்ட் அப்படின்றத பத்தி. சோ நீங்க பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம். 61st கொஸ்டின். Which among the following is incorrect statement அப்படின்னு கேட்கறாங்க. சோ கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது இன்கரெக்ட்னு பார்க்கணும். C2 molecule has 4 electron in its 2 degenerate pi molecular orbitals அப்படின்னு சொல்றாங்க. சோ கார்பன் மாலிகுலர் எடுத்துக்கிட்டா C2 கார்பைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க பை மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ்ல. கரெக்ட் தான். நீங்க அதை மாலிகுலர் ஆர்பிட்டால் தெரியும், MOT படிச்சிருப்பீங்க இல்லையா? அதை போட்டு பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ அது கரெக்ட். Fine. H2 plus ion has 1 electron அப்படின்னு சொல்றாங்க. H2 மாலிகுலர் இருந்துச்சுன்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். H2 பிளஸ் இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான்ல 1 போயிடுச்சு, பிளஸ்ன்னு இருக்கு. அப்ப 1 எலக்ட்ரான் சிஸ்டம் தான் அது இல்லையா? சோ அப்ப செகண்ட் ஒன்னும் கரெக்ட். ஃபைன். O2 பிளஸ் அயான் இஸ் டயாமேக்னெட்டிக் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. O2 2 பிளஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம டயாமேக்னெட்டிக் சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? O2 2 பிளஸ், அதே மாதிரி O2 2 மைனஸ், இது ரெண்டுமே என்னது அப்படின்னா டயாமேக்னெட்டிக். O2ன்றது என்னன்னா பேராமேக்னெட்டிக். அப்ப O2 பிளஸ்ன்னு இருந்தாலும் O2 மைனஸ் இருந்தாலும் அதுவும் பேராமேக்னெட்டிக் தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா O2 அப்படின்றது பை ஆர்பிட்டால்ல, பை ஸ்டார் ஆர்பிட்டால்ல, ஓகேவா, 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுதான் O2 மாலிகுலுக்கு எழுத வேண்டியது. சோ MOT தேடி நீங்க எழுதும் போது உங்களுக்கு அது நல்லாவே புரியும். ஓகேவா? மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம்ஸ் எழுதும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சிஜனுக்கு சிக்மா 2p z ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதுக்கப்புறம் தான் என்ன எழுதுவோம்? பை 2p xும் பை 2p yயும் எழுதுவோம் இல்லையா? ஃபைன். சோ இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்தது ஆன்டிபாண்டிங் போகும்போது என்ன பண்ணுவோம்? பை ஸ்டார் 2px பை ஸ்டார் 2py அப்படின்னு போடுவோம். 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா மொத்தமா? சோ அதை எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு பாராமேக்னெட்டிக் நேச்சர் தெரியும். இப்போ O2 பிளஸ் அயான் இஸ் டயாமேக்னெட்டிக்னு சொன்னாங்க. இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது என்னது? தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? பாண்ட் ஆர்டர் ஆஃப் O2 பிளஸ், O2, O2 மைனஸ் அண்ட் O2 2 மைனஸ் ஆர் 2.5 2 1.5 1 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது கரெக்டா? பாண்ட் ஆர்டர் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பாண்ட் ஆர்டர் 11th நீங்க பாக்குற ஒண்ணுதான் இல்ல? சரி, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளிஃபைடு நம்பர் சொல்றேன். ஓகேவா? நைட்ரஜன் தான் இருக்கிறதுலே பாண்ட் ஆர்டர் ரொம்ப அதிகமா இருக்குது இல்லையா? பாண்ட் ஆர்டர் எத்தனை வரும்? 3.0 அப்படின்னு வரும். நைட்ரஜனுக்கு பாண்ட் ஆர்டர் 3.0. ஃபைன். சோ நைட்ரஜன்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 14 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப 14 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா 3.0. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபைன். சோ நான் இத மறுபடியும் சொல்றேன். 14 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் இது சரியா? 3 பாண்ட் ஆர்டரா இருக்கும். ஃபைன். இப்போ இதுல இருந்து ஒரு 2 அதிகமாக்குறேன். 15 தென் 16. இதுதான் O2 மாலிகுல் இல்லையா? ஆக்சிஜன் மாலிகுல். இது நைட்ரஜன் மாலிகுல். 16 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் மாலிகுல். ஆக்சிஜனுடைய பாண்ட் ஆர்டர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? O டபுள் பாண்ட் O. நைட்ரஜனுக்கு N ட்ரிபிள் பாண்ட் N சொல்லுவோம். N2 மாலிகுல். ஆக்சிஜனுக்கு என்ன சொல்லுவோம்? O2, O டபுள் பாண்ட் Oன்னு சொல்லுவோம். அப்ப டபுள் பாண்ட் இருக்குன்னா பாண்ட் ஆர்டர் 2 தான் இருக்கு. 3 2 ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன இருக்குன்னா 2.5 இருக்கும். ஓகேவா?
அதே மாதிரி 17 வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1.5ன்னு வரும். 18 வரும்போது என்ன வரும்னா 1ன்னு வரும். இந்த 18 எலக்ட்ரான் சிஸ்டம் தான் எதுனா O2 2- பாருங்க, ஆக்சிஜனுக்கு 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். O2 மாலிகுலா இருந்துச்சுன்னா 2- இன்னும் 2 மோர் எலக்ட்ரான், 16 + 2 18 எலக்ட்ரான்ஸ். அதனால பாண்ட் ஆர்டர் என்ன வருது, 1ன்னு வருது. கரெக்டா, 1.0. சோ அது கரெக்ட் தான். அதே மாதிரி O2- எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும், O2 அப்படின்னா 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2ன்னு சொல்லுவோம். அப்ப O2- 16 + 1 17 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப 1.5, அதுவும் கரெக்ட். அதே மாதிரி O2+ என்ன அர்த்தம்னா 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா, சாரி 15 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. O2+, O2னா 16, அதுல ஒன்னு மட்டும் எலக்ட்ரான் இல்ல, அப்ப 15 எலக்ட்ரான்ஸ், அதுக்கு 2.5, அதுவும் கரெக்ட். சோ எல்லா பாண்ட் ஆர்டருமே கரெக்ட் தான். நீங்க பாண்ட் ஆர்டர் தெரிஞ்சுக்கணும்னா உட்காந்து என்ன பண்ண தேவையில்ல, MOT எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் 14 எலக்ட்ரான்ஸ்னா 3 அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு, இதுக்கு கம்மி ஆச்சுனாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு கம்மியாகுது அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம், 0.5 மைனஸ் பண்ணணும். சோ இதுக்கு 2.5, இதுக்கு 2, தென் 1.5, 1. இங்க இருக்கிறது எல்லாமே என்னது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, இங்க இருக்கிறதெல்லாம் என்னதுன்னா பாண்ட் ஆர்டர். எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய பாண்ட் ஆர்டர் என்ன வரும் அப்படின்றதா. இது சிம்பிளா ஜஸ்ட் ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்றதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபைன். சோ அப்ப O2 இஸ் ஏ பாராமேக்னெட்டிக் அப்படின்னு, O2+ இஸ் ஏ பாராமேக்னெட்டிக் அப்படின்றத இங்க ரீசனா சொல்லியிருக்காங்க. O2+ அயான் இஸ் டயாமேக்னெட்டிக்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது தப்பான ஸ்டேட்மெண்ட். சோ அது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருந்தாங்க. அதனால இதுதான் ஆன்சர். எப்படி வந்துச்சுன்னு புரியுது தானே? ஃபைன். Then 62nd question. In 1 molar solution that contains 0.5 mole of solute, there is. So பாருங்க 0.5 mole solute இருக்கு அப்படின்னா 1 molar solution சொல்லிட்டாங்க. மொலாலிட்டி எவ்வளவு தரும், 1ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுல 0.5 mole solute இருக்கு அப்படின்னா சால்வெண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் என்ன, 1, 500 கிராம் ஆஃப் சால்வெண்ட். இது எப்படி கண்டுபிடிச்சோம் பாருங்க, மொலாலிட்டி இஸ் த மோல் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்டு பர் கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மொலாரிட்டி RITY இருந்துச்சுன்னா 1 லிட்டர் சால்வெண்ட் நம்ம சொல்லுவோம். சால்வெண்ட் எதுல எடுத்துப்போம், லிட்டர்ல எடுத்துப்போம். மொலாரிட்டி அப்படின்னு இருந்துச்சுன்னா, மொலாலிட்டின்னு இருந்துச்சுன்னா கிலோகிராம்ல எடுத்துக்கணும். சோ கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட், therefore 500 கிராம். கரெக்டா, fine. Molality is the mole of the solid dissolved per kilogram of solvent. Therefore 500 gram 1 molar solution contains 0.5 of solute. இது புரியுதா? Fine. So M is equal to moles of solute by mass of the solvent in kilogram. Moles of solute எவ்வளவு கொடுத்திருந்தாங்க, 0.5 mole அப்படின்னு சொல்லிருந்தாங்க. By mass of the solvent in kilogram அப்படின்றத சொல்லிருந்தாங்க. So 1 molality, molality M 1ன்றது நம்மளுக்கு தெரியும். அப்ப mass of the solvent வேணும்னா இது இந்த பக்கம் வரும். அப்போ 0.5ன்னு கிடைக்குமா, mass of the solvent in kilogram எவ்வளோ 0.5ன்னு கிடைக்கும். கிலோகிராம்ல தான் இருக்கு. பட் ஆன்சர்ஸ் பாருங்க, இங்க இருக்கிற 4 ஆப்ஷனுமே, சாரி 2 ஆப்ஷன்ஸ் 1ம் 3ம் பாத்தீங்கன்னா கிராம்ல கொடுத்திருக்காங்க, 2ம் 4ம் பாத்தீங்கன்னா ml மில்லி லிட்டர்ல கொடுத்திருக்காங்க. மில்லி லிட்டர் நம்மளுக்கு வராது, மொலாரிட்டில இருந்துச்சுன்னா தான் மில்லி லிட்டர்ல வரும். சோ இங்க நம்ம கிராம்ல தான் சொல்லுவோம் இல்ல. அப்ப இங்க 500 கிராம் இருக்கு, இங்க 1000 கிராம் இருக்கு. கிலோகிராம கிராமா கன்வெர்ட் பண்ணா 1000 மல்டிபிள் பண்ணும், 10⁻³ மல்டிபிள் பண்ணும். அப்போ 0.5க்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட் வரும், அதுக்கப்புறம் 2 ஜீரோக்கு 2 ஜீரோ தள்ளி வரும். சோ 500 கிராம்னு வருது. புரிஞ்சுச்சா? ஃபைன். 63rd question. Given below are half cell reactions. So ஒரு half cell ரெண்டு half cell reactions கொடுத்திருக்காங்க. Fine. ஒன்னு MnO4 permanganate plus 8H plus 5 electrons gives Mn2 plus 4H2O. ஓகே, இங்க என்ன நடந்திருக்குன்னா ரிடக்ஷன் நடந்திருக்கு. தெரியும் நினைக்கிறேன், மேங்கனீஸ் பர்மாங்கனேட்டா இருக்கும்போது 7+ இருக்கும். இங்க என்னவா இருக்கு, Mn2+ தான் இருக்கு. அப்ப 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு Mn2+ மாறுது. இது ரிடக்ஷன். சோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அவங்க கொடுத்திருக்காங்க. Mn2+ MnO4 minus -1.510 வோல்ட். பாருங்க, இங்க Mn2+ MnO4 மைனஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு, இது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா, கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைன். ஹாஃப் ஆஃப் O2 மாலிகூல்ஸ் plus 2H plus 2 எலக்ட்ரான்ஸ், இதெல்லாம் ஒன்னா சேரும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் மாலிகுலா மாறுது. இதுல ஆக்சிஜன் மாலிகுல் எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு வாட்டரா மாறுது. ஆக்சிஜன் 0வா இருக்கும், இந்த இடத்துல என்னவா மாறி இருக்கும், 2- மாறி இருக்கும். கரெக்டா? சோ ஆக்சிடேஷன் நம்ம ரெடியூஸ் ஆச்சுன்னா இது நம்ம ரிடக்ஷன் சொல்லுவோம். இங்க கரெக்டா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்க +1.223. பட் இது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா, இது தெரிஞ்சுனாலே நீங்க ஈஸியா ஓவரால் பொட்டன்ஷியல் எவ்வளவுன்றதை சொல்லலாம். ஃபைன். क्वेश्चन பாருங்க. Will the permanganate ion MnO4 minus liberate oxygen from water in the presence of an acid? வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்ல பர்மாங்கனேட் அயனால லிபரேட் பண்ண முடியுமா முடியாதா? அதாவது பர்மாங்கனேட் அயான் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லுவோம், அது ஆக்சிஜனை லிபரேட் பண்ணுமா அப்படின்றத क्वेश्चना கேட்டிருக்காங்க.
சோ எஸ்ஆ நோவான்றதை சொல்லணும். தென் இ நாட் செல் வேல்யூ எவ்வளோ, டோட்டல் செல் பொட்டன்ஷியல் எவ்வளோன்றதை சொல்லணும். ஆன்சர் பாருங்க 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஃபர்ஸ்ட் திங். MnO4 மைனஸ் ஸ்லாஷ் Mn2 பிளஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மாத்தணும்னா நான் என்ன பண்ணணும், நெகட்டிவ் சைனை யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஆப்போசிட்டா மாத்தணும் இல்லையா. அப்போ அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க, -1.510 கொடுத்திருந்தாங்க. சோ நான் என்ன எழுதுறேன், +1.510 சாரி 1.51 வோல்ட் அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா, ஃபைன். வாட்டருக்கு எதுவும் பிரச்சனை இல்ல ஆக்சிஜன் வாட்டர் மாலிகுலர் மாதிரி 1.223 அது அப்படியே இருக்கு. சோ இப்போ இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண யூசிங் 2 into 1 plus 5 into 2 நெட் செல் ரியாக்ஷன்ஸ். மொத்தமா இதை பேலன்ஸ் பண்ணி ஓவராலா செல் ரியாக்ஷன்ஸ் எழுதும் போது இந்த மாதிரி தான் எழுத முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா, ஜஸ்ட் இந்த 2 எலமெண்டல் பண்ணா எல்லாத்தையுமே 2 எலமெண்டல் பண்ணுவோம், இங்க எல்லாத்தையுமே 5 எலமெண்டல் பண்ணுவோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. சிம்பிளிஃபை பண்றது இங்க லெஃப்ட் சைடுல இருக்கிற H பிளஸ் இங்க ரைட் சைடுல இருக்கிற லெஃப்ட் சைடுல இருக்கிற H பிளஸ் ரைட் சைடுல இருக்கிற H பிளஸ் கூட கேன்சல் பண்ணிப்போம். இங்க வாட்டர் இருக்கு, இங்க வாட்டர் இருக்குன்னா கேன்சல் பண்ணிப்போம். ரிமைனிங் இருக்கிற வாட்டரை எழுதணும். பட் எது எதெல்லாம் காமனா இருக்கோ, எலக்ட்ரான்ஸ் எத்தனை காமனா இருக்கு எல்லாத்தையுமே நம்ம கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறதா ஓவரால் ரியாக்ஷனா எழுதுவோம். ஃபைன். இந்த மாதிரி எழுதுறதுக்கு அப்புறம் ஃபார்முலா என்னது, இ ரைட் மைனஸ் இ லெஃப்ட் அப்படின்னா இ கேத்தோட் மைனஸ் இ ஆனோட் இல்லையா. சோ கேத்தோட் வேல்யூ எது, பெர்மாங்கனேட் காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது. சோ அதனால நம்ம என்ன பண்றோம், இங்க இருக்கிறது இ நாட் ஆஃப் MnO4 மைனஸ் Mn2 பிளஸ் மைனஸ் இ நாட் ஆஃப் O2 ஸ்லாஷ் H2 அப்படின்றத எழுதுறோம். சோ இதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எழுதணும். ஆக்சிடேஷன்ல அவங்க கொடுத்த மாதிரி எழுதக்கூடாது, சைன் சேஞ்ச் பண்ணிருக்கோம். அதனாலதான் 1.51 மைனஸ் 1.223 அப்படின்னு எழுதுறோம். 1.5ல இருந்து 1.2 போச்சுன்னா ரிமைனிங் 0.3 கிட்ட வரணும் இல்லையா. இங்க 223 இருக்கு, அதனால 0.287 ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா நீங்க 0.3 எழுதலாம். பட் எக்ஸாக்ட் வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 0.287. சோ அந்த வேல்யூ எதுல இருக்குன்னு பாருங்க, 0.287 இங்க இருக்கு இல்லையா. சரி, இ நாட் செல் வேல்யூ பாசிட்டிவா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இ நாட் செல் எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருக்கோ அப்பதான் டெல் ஜி நாட் வேல்யூ நெகட்டிவா இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டெல் ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFE இல்லையா. டெல் ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NF இ நாட் செல். இதுதான் ஃபார்முலா. இ நாட் செல்லுடைய வேல்யூ இன்கேஸ் நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபார்முலாலே நெகட்டிவ் இருக்கு, அப்ப மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். டெல் ஜி வேல்யூ பாசிட்டிவ் ஆச்சுன்னா, டெல் ஜி வேல்யூ பாசிட்டிவ் ஆச்சுன்னா அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லிடுவோம், நான் ஸ்பான்டேனியஸ்னு சொல்லுவோம். அப்ப அப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்காது, ஆக்சிஜன் எனக்கு லிபரேட்டும் ஆகாது. சோ இ நாட் செல் பாசிட்டிவா இருக்கிறதுனால கண்டிப்பா இப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்கும், ஆக்சிஜனும் எனக்கு லிபரேட் ஆகும். பெர்மாங்கனேட் கேன் ஏபிள் டு லிபரேட் ஆக்சிஜன் ஃப்ரம் வாட்டர். ஓகேவா, ஃபைன். சோ இதை தான் நம்ம எஸ் அப்படின்றத சொல்றோம். ஃபைன். சோ ஆன்சர் என்னன்னு புரிஞ்சுச்சா, ஆன்சர் 4. ஓகே, எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். 64th கொஸ்டின் வச்சுக்கலாம். ஃபைன். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. யாரா இவனுங்க எப்ப பார்த்தாலும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கறத விட இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்கறாங்கன்னா, 4 ஆப்ஷன்ல 3 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துடும், ஒண்ணுதான் தப்பா வரும். அது நம்மளுக்கு மைண்ட்ல என்ன தோணும்னா இதுவும் கரெக்டா தான் இருக்குமோ அப்படின்னு தோண வைக்கும். அதனாலதான் இன்கரெக்ட் அதிகமா கேட்கறாங்க. ஓகேவா, தப்புன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். Fine. All the 4D orbitals have shapes similar to the respective 3D orbitals. 3D orbitals எப்படி ஷேப் இருக்குமோ அதே மாதிரி தான் 4D orbitals சிமிலரா ஷேப்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, இது கரெக்டான ஸ்டேட்மெண்டா. In an atom, all the 5 3D orbitals are equal in energy in free state. Free stateல இருக்கும்போது எல்லா 3D orbitalsக்கும் எனர்ஜி சேமா இருக்குன்னு சொல்றாங்க. Yes, obviously they are degeneracy. சேம் எனர்ஜில தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அது ஆக்டாஹெட்ரலோ டெட்ராஹெட்ரலோ ஏதாவது ஒரு லிகாண்ட் வந்து அப்ரோச் ஆகும்போது தான் என்ன ஆகும், அலாங் த ஆக்சிஸ் பிட்வீன் த ஆக்சிஸ் இதெல்லாமே வேரி ஆகும். அதாவது dxy yz இதெல்லாம் ஒரு எனர்ஜி லெவல்லையும், dx² - y² dz² ஆன் த ஆக்சிஸ்ல இருக்கும் இல்லையா, இதெல்லாம் ஒரு எனர்ஜி லெவல்லையும் இருக்கும். இன்கேஸ் இது ஹையர் எனர்ஜியா போயிட்டு இது லோயர் எனர்ஜியா வரலாம். ஆக்டாஹெட்ரலை பொறுத்த வரைக்கும் T2G EG அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்ல. டெட்ராஹெட்ரா இருந்தா அப்படியே ரிவர்ஸ் தான் இருக்கும். ஃபைன். இது எல்லாமே எப்போனா லிகான்ஸ் வந்து அப்ரோச் பண்ணும்போது எக்ஸைட்டட் ஸ்டேட்ல தான் நம்ம சொல்லுவோம். அப்ப கிரவுண்ட் ஸ்டேட்ல ஃப்ரீ ஸ்டேட்ல எல்லா 3D ஆர்பிட்டால்ஸ்க்கும் ஈக்குவல் எனர்ஜி இருக்கும்னா கண்டிப்பா ஈக்குவல் எனர்ஜி தான் இருக்கும். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அவங்க இன்கரெக்ட் தான் கேட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. The shapes of dx, y, yz and zx orbitals are similar to each other and dx² - y² and dz² are similar to each other அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த மூணுமே ஒரே எனர்ஜில அதாவது ஒரே ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க. தென் இது ரெண்டும் ஒரே ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் dz² என்னது, இதோ இருக்கு இல்லையா, நான் வரையலாம்னு நினைச்சேன் பட் இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் dz². z ஆக்சிஸ்லயே 2 எலக்ட்ரானும் இருக்கும். சோ சென்டர்ல எப்பயுமே எலக்ட்ரான் இருக்கனால எலக்ட்ரான் கிளவுட் இருக்கு. இதுக்கு பேர் என்னது, எலக்ட்ரான் கிளவுட் இல்லையா.
சோ இப்படி இருக்கிற இந்த ஷேப்பும் dx² - y² xyல இருக்கு. ஆன் த ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்லயே ஒரு எலக்ட்ரான் இருக்கு டம்பெல், y ஆக்சிஸ்லயே இன்னொரு எலக்ட்ரான் இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா ஆன் த ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா தான் நம்ம dx² - y² சொல்லுவோம். இந்த ஷேப்பும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியாவா இருக்கு? இல்ல தானே? ஆனா அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க, சிமிலர் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. x² - y² dz² சிமிலர் டு ஈச் அதர் சொன்னாங்க. அப்ப இது தப்பு. சோ ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு. ஓகே, இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் 4 படிச்சிடலாம். All the 5d orbitals are different in size when compared to the respective 4d orbitals. 4d orbitals கம்பேர் பண்ணும்போது 5d orbitals சைஸ்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆப்வியஸ்லி பாருங்க, இதுலயே நான் எழுதுறேன். இன்கேஸ் இது ஒரு 3Dன்னு வச்சுக்கோங்களேன், 4Dன்றது இப்படி இருக்கும். இதே ஷேப் தான், பட் சைஸ்ல எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெருசா இருக்கும். 5Dன்றது இன்னும் பெருசா இருக்கும். ஓகேவா? ஃபைன். சோ இப்படி சைஸ் கண்டிப்பா வேரி ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கரெக்ட் தான். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. அப்ப இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் 3 சொல்லணும். ஓகேவா? இங்க தியரட்டிக்கலா வேர்ட்ஸ் இருக்கு, இது நீங்க படிச்சாலும் உங்களுக்கு ஓகே தான். 65th question. At 298 Kelvin, the standard electrode potential of copper 2 plus copper, zinc 2 plus zinc, Fe2 plus Fe, Ag plus Ag are. So நாலுத்துக்குமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஓகேவா? காப்பர் 2 பிளஸ்க்கு கொடுத்திருக்காங்க, ஜிங்க் 2 பிளஸ் கொடுத்திருக்காங்க, அயன் 2 பிளஸ்க்கு, தென் சில்வர் பிளஸ்க்கு. ரெண்டு பொட்டன்ஷியல்ஸ் பாசிட்டிவா இருக்கு, ரெண்டு பொட்டன்ஷியல்ஸ் நெகட்டிவா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? காப்பருக்கு என்ன இருக்கு பாருங்க, காப்பர் 2 பிளஸ்க்கு என்ன இருக்கு? 0.34 இருக்கு. ஓகே, அடுத்தது ஜிங்க்கு பாத்தீங்கன்னா -0.76. இதை வச்சு நம்ம டேனியல் செல் ப்ரிப்பேர் பண்ணுவோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Fe2 பிளஸ்க்கு -0.44. ஆனா Ag பிளஸ்க்கு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? +0.80. ஓகே, சோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ்ல பாசிட்டிவா இருக்கு. On the basis of standard electrode potential, predict which of the following reaction cannot occur. இதுல எந்த ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் 3 கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சரை மட்டுமே வச்சு நம்ம சொல்லலாம். காப்பர் சல்ஃபேட் பிளஸ் சில்வர் கிவ்ஸ் காப்பர் பிளஸ் சில்வர் சல்ஃபேட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா ஒன்னு பாசிட்டிவ் பொட்டன்ஷியலாவும் ஒரு நெகட்டிவ் பொட்டன்ஷியலாவும் இருந்தா தான் நம்மளுக்கு ரியாக்ஷனே நடக்கும். ஆனா இங்க ரெண்டுமே பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் தான் இருக்கு. தெரிஞ்சா உங்களுக்கு? காப்பர் 2 பிளஸும் ஹைட்ரஜனுக்கு மேலதான் இருக்கும், சில்வர் பிளஸும் ஹைட்ரஜனுக்கு மேலதான் இருக்கும். உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கணும்? அப்போ எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ் தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ்ல ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கிற ஒரு எலமெண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும், மேல இருக்கிற எலமெண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும் இல்லையா? இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு எலமெண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு எலமெண்ட் கூட கனெக்ட் பண்ணாதான் என்னால செல் பொட்டன்ஷியல்ஸ் உருவாக்க முடியும். ரெண்டு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல்ஸ், ரெண்டு நெகட்டிவ் பொட்டன்ஷியல்ஸ் செல் பொட்டன்ஷியல் உருவாக்க முடியாது. செல்லே அங்க நடக்காது. ஃபைன். சோ அவங்க கொஸ்டின் தான் கேட்டாங்கன்னா cannot occur அப்படின்னு கேட்டாங்க. இப்படி ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஃபைன், அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும். நான் இப்ப சொல்லும் போது மாத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ்ல ஒரு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் தான் தெரியும் சொல்லலையா? அது இல்ல. இப்போ எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனுக்கு கீழே அயன் இருக்கு, குரோமியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குரோமியம் இருக்கு, Cr3+ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அயனுக்கு பொட்டன்ஷியல் ஒன்னு இருக்கும், குரோமியத்துக்கு வேற ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு ஆக்சிடைஸ் ஆகும். எக்ஸாம்பிள் அயன் ஆக்சிடைஸ் ஆகும், குரோமியம் ரெடியூஸ் ஆகும். அயனுக்கு கீழே தான் குரோமியம் இருக்குன்றதுனால கீழே இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு ரெடியூசிங் நேச்சர் அதிகம், மேல இருக்கிற எலமெண்ட்டுக்கு ஆக்சிடைசிங் நேச்சர் அதிகம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே ஆக்சிடைசிங் நேச்சர் ரெடியூசிங் நேச்சர் வச்சு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இத பாருங்க. ஆன்சர் 3க்கு ஃபார் a reaction to be spontaneous E0 cell must be positive. E0 cell கண்டிப்பா என்னவா இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். அப்படி நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் சம்ல இல்ல, ΔG நாட்டுடைய வேல்யூ என்னவா இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும். அப்பதான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ΔG நெகட்டிவா இருக்கணும்னா E0 செல்லுடைய வேல்யூ என்னவா இருக்கணும்னா பாசிட்டிவா இருக்கணும். E0 செல் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா தான் ΔG நெகட்டிவா இருக்கும், ஸ்பான்டேனியஸா இருக்கும். அப்போ E0 செல் பாசிட்டிவா இருக்கணும் இல்லையா? இங்க பாருங்க இந்த ஆன்சர்ஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரியாக்ஷனுக்கும் கொடுத்திருக்காங்க இல்ல? சரி. சோ Fe ferrous sulfate plus zinc ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு கொடுத்திருக்காங்க, ferrous sulfate plus zinc செகண்ட் ரியாக்ஷனுக்கு. ஓகே, சோ அதோட வேல்யூ 0.32 அப்படின்னு வருது. தென் அடுத்தது காப்பர் சல்ஃபேட் பிளஸ் சில்வர், இது என்ன இருக்கு? தேர்ட் ரியாக்ஷனுக்கு இருக்கு. ஆமாவா? ஆன்சர் -0.46 வருது. E0 செல் வேல்யூ நெகட்டிவ் ஆயிடுச்சு. தென் காப்பர் சல்ஃபேட் பிளஸ் ஜிங்க் ஃபர்ஸ்ட் ஒன்னா, ஃபோர்த் ஒன் காப்பர் சல்ஃபேட் பிளஸ் ஜிங்க், அதுக்கு கொடுத்திருக்காங்க 1.1 வோல்ட். இதுதான் டேனியல் செல். அட் லாஸ்ட் காப்பர் சல்ஃபேட் பிளஸ் அயன் கிவ்ஸ் ஃபெரஸ் சல்ஃபேட் பிளஸ் காப்பர். சோ காப்பர் சல்ஃபேட் பிளஸ் அயன், இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபோர்த் ஒன்னா கொடுத்திருக்காங்க. ஏன் சார் இப்படி மாத்தி கொடுத்தாங்கன்னு கேட்காதீங்க, இது சொல்யூஷன் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்லயும் வேல்யூ பாசிட்டிவா தான் இருக்கு. அப்ப E0 செல் 3 இடத்துல பாசிட்டிவா இருக்கு. ஆமாவா? காப்பர் சல்ஃபேட் பிளஸ் அயனு, காப்பர் சல்ஃபேட் பிளஸ் ஜிங்க், தென் ஃபெரஸ் சல்ஃபேட்
பிளஸ் ஜிங்க் இந்த மூணுத்துலயுமே பாசிட்டிவா இருக்கு. காப்பர் சல்பேட் பிளஸ் சில்வர்ல தான் நெகட்டிவா இருக்கு. எங்க E0 செல் நெகட்டிவா இருக்கோ அப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்காது. அதனாலதான் இதை நம்ம சூஸ் பண்றோம். தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்றோம். ஓகேவா? ஃபைன். சோ 66th கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹைட்ரைட்ஸ் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் 2 என்ன பண்ணாங்கன்னா அதனுடைய நேச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ மெக்னீசியம் ஹைட்ரைட், ஜெர்மனியம் ஹைட்ரைட், போரான் ஹைட்ரைட், ரைட்? போரேன் அப்படின்றது வேற, போரான் ஹைட்ரைட் அப்படின்னு நம்ம ஜெனரலா சொல்லணும். HF ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். சோ இந்த டைபோரேனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம அதிகமா படிச்சிருப்போம். ஜெர்மானியம் ஹைட்ரைட் எப்படி இருக்கும், மெக்னீசியம் ஹைட்ரைட் எப்படி இருக்கும்ன்றதை நீங்க படிக்கலாம். இந்த ரெண்டையும் படிச்சிருப்பீங்களா? இதை வச்சே கூட மத்ததை ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் சொல்லலாம். சொல்லலாமா? சோ லாஸ்ட் ஒன்னுக்கு எடுத்துக்கிறேன், ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட். ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் என்னது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட். ஆமாவா? ஏன் இதை சாரி எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட். ஏன் இதை எலக்ட்ரான் ரிச்னு சொல்றோம்? ஏன்னா ஃப்ளூரின் கிட்ட 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் ஹைட்ரஜன் பாண்டை மேக் பண்ணக்கூடியதா இருக்கும் இல்லையா? ஜிக்ஸாக்ல ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் என்ன பண்ணும், ஹைட்ரஜன் பாண்டை மேக் பண்ணும். ஃபைன். பார்ஷியலி எலக்ட்ரோ பாசிட்டிவ், பார்ஷியலி எலக்ட்ரோ நெகட்டிவ் இந்த மாதிரி இருக்கும். சோ இங்க எலக்ட்ரான் ரிச் கெப்பாசிட்டி தான் இருக்கும். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் அப்படின்றது எப்ப நம்ம சொல்லுவோம், எங்க எலக்ட்ரான் கம்மியா இருக்கும் அது ஆக்டேட்டிவ்ல ஒபே பண்ணாத காம்பவுண்ட்ஸ் இல்ல. சோ சிக்கு பாத்தீங்கன்னா 2 கொடுத்திருக்காங்க போரேன் காம்பவுண்ட்ஸ்ல. போரேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். B2H6 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் ஆக்சுவலா என்னவா இருக்கும், 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டா இருக்கும். 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் அப்படின்னா இந்த 2 பாண்ட் இங்க காமிக்குது. ஆனா இங்க மொத்தமாவே எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும், 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். சோ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட், போரானை வச்சு அலுமினியத்தை வச்சு வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் என்னவா தான் இருக்கும், எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா தான் இருக்கும். தே ஆர் ஆக்ட் அஸ் லீவிஸ் ஆசிட் அப்படின்னு நம்ம படிப்போம். லீவிஸ் ஆசிட் அப்படினாலே ஆல் எலக்ட்ரான் அக்செப்டட் ஆர் லீவிஸ் ஆசிட். அப்ப எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா இருந்தா தான் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி எலக்ட்ரான் ரிச்சா இருந்தா அதை அக்செப்ட் பண்ணுமா, பண்ணாது. சோ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் அப்படின்றது போரேன் காம்பவுண்ட் சொல்றோம். அப்ப சிக்கு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் கரெக்டா? ஃபைன். சோ சிக்கு 2 சொல்றோம். தென் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிடுக்கு எலக்ட்ரான் ரிச் காம்பவுண்ட் 3 சொல்றோம். இது ரெண்டும் எங்க இருக்குன்னு பார்த்தாலே நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். டிக்கு 3, சிக்கு 4, சி 2 வரணும். ஃபைன். சோ 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா? ஃபைன். அதுக்கு அடுத்தது ரிமைனிங் இருக்கிற ரெண்டும் பார்த்துக்கலாம். ஏக்கு 4ன்னு சொல்லிருக்காங்க. மெக்னீசியம் ஹைட்ராய்டு என்னதுன்னா அயானிக்னு சொல்றாங்க. யூ நோ தட் அல்கலி மெட்டல்ஸ், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் இது ரெண்டுமே என்னது, ஸ்ட்ராங் மெட்டல்ஸ். அப்ப மெட்டல்ஸ் கூட ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது மோஸ்ட்லி அது அயானிக்கா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் சோடியம் ஹைட்ரைட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, Na+H-. இது அயானிக் தானே. அப்ப அதே மாதிரி தான் பக்கத்துல இருக்கக்கூடிய அல்கலைன் குரூப்ஸ்ல பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் இந்த குரூப்பும் அல்கலைன் எர்த் மெட்டல். சோ மெட்டல்ஸ்ல ஹைட்ரைட் வரும்போது எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற ஹைட்ரைட்ஸ் மோஸ்ட்லி என்னவா தான் இருக்கும், அயானிக்கா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். B1 கொடுத்திருக்காங்க. சோ ஜெர்மானியம் ஹைட்ரைட் எலக்ட்ரான் பிரிசைஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபைன். சோ எல்லா ஆப்ஷன்ஸையும் வச்சு பார்க்கும்போது இதுதான் ஆன்சர் நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. ஓகே. 66ஓட முடிச்சுக்கலாம். வீடியோஸ் தொடர்ந்து பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பை.